இப்போ பார்க்க போகிறது என்னென்னா டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து எப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. சமேஷன் ஐ பி ஆஃப் எக்ஸ்ஐ ஈக்குவல் டு 1. சாரி, கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான், கொஞ்சம்னா நிறையாவே குவாலிட்டி கம்மி தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, பி ஆஃப் எக்ஸ்ஐ ஈக்குவல் சமேஷன் ஐ பி ஆஃப் எக்ஸ்ஐ ஈக்குவல் டு 1ங்கிறது வந்து என்னது டிஸ்க்ரீட்டில் வரும். இன்டெக்ரல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டு வந்துச்சு, அது என்னது கண்டினியூஸ்க்கு வரும், அதை மறந்துடக்கூடாது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தான், இதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவையில்லை, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன் சரிங்களா. இந்த எஃப் ஆஃப் 1ன்னா என்ன அப்படின்னு கேட்டால் பி ஆஃப் 0 ப்ளஸ் பி ஆஃப் 1. எஃப் ஆஃப் 2 என்னன்னு கேட்டால் பி ஆஃப் 0 ப்ளஸ் பி ஆஃப் 1 ப்ளஸ் பி ஆஃப் 2. அது சம் நம்ம அன்றைக்கி 2 மார்க் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 2 மார்க் தான் அது கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன், அது ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியது, சரி 8 மார்க்குக்கு போட்டேன். எஃப் ஆஃப் 2ங்கிறது என்னது எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் பி ஆஃப் 2, அதே தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் 1 போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் தான். A random variable x has the following probability distribution கேட்டிருக்காங்க. x equal to xi, p of x equal to xi. -2க்கு வந்து என்னது 0.1, -1க்கு வந்து என்னது k, 0க்கு வந்து 0.2, 1க்கு வந்து 2k, 2க்கு வந்து 0.3, 3க்கு வந்து 3k. இப்போ கேவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கேவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவாலுவேட் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2 அண்டு பி ஆஃப் -2 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 2. தேர்ட் ஒன் வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்த் வந்து மீன் என்ன, மீன் ஆஃப் எக்ஸ் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, சொல்யூஷன் போட்டு கிவன் தட்டை கொடுத்ததை எடுத்து எழுதுகிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா. ஃபார்முலா என்ன, சமேஷன். இப்போ டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னு கொஷின் வந்துடுச்சு. எனக்கு ஒன்றும் தெரியல, கொஷின் பேப்பர் வாங்கிட்டு எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ணணும், எனக்கு பிளாங்காக இருக்குது, கொஷின் கையெல்லாம் படப்படன்னு இருக்குது, என்னன்னே தெரியலையே அப்படின்னு நம்மளுக்கு தோணும் தான். நமக்கு தெரிஞ்சிருச்சு டிஸ்ட்ரிக்ட் ரேண்டம் வேரியபிள் தான் கேட்டிருக்காங்கன்ட்டு. இப்போ என்ன எழுதுங்க, சொல்யூஷன் போட்டு கிவன் தட் எடுத்து எழுதுங்க. எழுதிட்டு ஃபார்முலான்னு போட்டு என்ன எழுதுங்க, இதை எழுதுங்க, சமேஷன் ஐ பி ஆஃப் எக்ஸ்ஐ ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலாவுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேக்ஸிமம் சான்ஸ் வந்து 1 மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. 1 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த அரியர் எக்ஸாம் எழுதி ஃபெயிலாக போகிறவங்கள இந்த 1 மார்க்குக்கு எத்தனை பேர் அடைஞ்சிருக்கும். 1 மார்க் எதுலையாவது எனக்கு நமக்கு 1 மார்க் கிடைக்காதா, 1 மார்க் கிடைக்காதா அப்படின்ட்டு இந்த மாதிரி ஃபார்முலா எழுதி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் ஹாஃப் மார்க்லேருந்து 1 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். ஃபார்முலாமல் எப்பவும் விட்டுறக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா எழுதாமல் நீங்கள் போய் உங்கள் கணக்கெல்லாம் சப்ஜெக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு மார்க் வராது. 8 மார்க் போகிற வேண்டிய இடத்துல 6 மார்க் தான் போடுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா 8 out of 8, கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா 8 out of 3. நீங்கள் எல்லாம் கரெக்டாக போட்டு ஒரு கம்மா வைக்கல, ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலன்னா கூட தப்பு, எல்லாம் அடிச்சு விட்ருவாங்க ஓகேங்களா. இதில் வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பாட் சொல்ல வந்தது, எடுத்து எழுதுகிறேன். அதே மாதிரி தான் அந்த பேஸ் தியரம் வந்து கேட்டவங்க, பேஸ் தியரத்துல வந்து கேள்வி கேட்டாங்கன்னு தெரிஞ்சிட்டாலே தயவு செஞ்சு சொல்யூஷன் கிவன் தட்டு போட்டு பேஸ் தியரத்தோட ஃபார்முலா எழுதிடுங்க. 1 மார்க்கு ஒரு பேப்பர் திருத்தி 1 மார்க் ஸ்டாஃப் கிட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது அங்கே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போய் அவங்க வெரிஃபை பண்ணும்போது 1 மார்க் இல்லைன்னு சொல்லுவாங்க, தேடுவோம். அதனால் 1 மார்க்னாலும் 1 மார்க் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நம்ம வந்து 100 மார்க்குக்கு பார்க்கலைங்க, 60 மார்க்குக்கு தான் பார்க்குறோம். அதனால தான் ஒரு ஹாஃப் மட்டும்தான், இன்னொரு ஹாஃப் பக்கம் தயவு செஞ்சு போகாதீங்க. பாஸ் ஆனால் போதும் தானே, அப்போ இது போதும். கேவோட வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். ஃபைன் கே ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும் 0.1 ப்ளஸ் கே ப்ளஸ் 0.2 ப்ளஸ் 2k ப்ளஸ் 0.3 ப்ளஸ் 3k ஈக்குவல் டு 1. இப்போ 0.1 ப்ளஸ் 0.2 ப்ளஸ் 0.3 இதெல்லாம் கூட்டினா என்ன கிடைக்குது, 0.6 கிடைக்குது. 1k ப்ளஸ் 2k ப்ளஸ் 3k போட்டோம்னா 6k கிடைக்குது. அப்போ 0.6 ப்ளஸ் 6k ஈக்குவல் டு 1, 6k ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.6, 6k ஈக்குவல் டு 0.4, k ஈக்குவல் டு 0.4 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்,
1 divided by 15. Kவோட வேல்யூ வந்து என்னது 1 divided by 15. ஓகேங்களா? K வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க? எவாலுவேட் P of x less than 2 கேட்டிருந்தாங்க. எவாலுவேட் பண்ணலாம். x less than 2ன்னா என்ன? 2க்குள்ளே இருக்கணும், அவ்வளோதானே. இப்போ -2 -1 0 1. -2ஓட வேல்யூ வந்து என்ன? 0.1. இந்த 0.1 எதுக்கு போட்டிருக்கிறேன்னா நீங்கள் இது எதுக்கு போட்டிருக்கேன், இந்த இது வந்து எதுக்கு போட்டிருக்கிறேன் 0.1ன்ட்டு நீங்கள் போட தேவையில்லை. நான் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுற ஸ்க்ரீன், அதனால் இப்படி போட்டால் பண்ணமா தெரியாது அப்படிங்கிறதுக்காக, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக 0.1 போட்டிருக்கேன். சரிங்களா? x of 2 -2ஓட வேல்யூ வந்து என்னது 0.2. P of x of equal to -1ஓட வேல்யூ 1 divided by 15. 0ஓட வேல்யூ x equal to 0ஓட வேல்யூ 0.2. P of x equal to 1ஓட வேல்யூ வந்து இப்போ தெரியும். P of x equal to -1 1 divided by 15. ஓகேங்களா? 1 divided by 15 இங்கே வந்து 2k. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2 × 1 divided by 15 2 divided by 15. அதான் மறந்துட்டு போட்டுருவாங்க சில பேர், அப்படியே 15 போட்டுருவாங்க 1 divided by 15. ஓகேங்களா? இப்போ பார்க்கலாமா? 0.1 plus 1 divided by 15 plus 0.2 plus 2 divided by 15 equal to, இப்போ கூட்டலாம். 0.1 கூட்டல் 0.2 0.3பா. 1 divided by 15 plus 2 divided by 15ங்கிறது என்னது 3 divided by 15. இதையும் பெருக்கிறோம். சில பேர் கூட்டிடுவாங்க. இந்த 0.3ஐயும் இந்த 15 என்ன பண்ணணும், பெருக்கணும். பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4.5 கிடைக்குதா? 4.5 plus 3 7.5 7.5 7.5 2. இப்போ அடித்தோம்னா நான் 1 divided by 2. இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. எல்லாம் கரெக்டாக போட்டுருவாங்க. கரெக்டாக போட்டு 0.3 மல்டிஃபிகேஷன் பண்ணுறப்ப கூட்டிடுவாங்க. கூட்டினா என்ன கிடைக்கும்? 15.3 15.3 15.3 + 3ன்னு போட்டு தப்பு, அப்படியே தப்பு. பெருக்கணும். எங்களுக்கு தெரியாமையாக இருக்க போது நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்கன்னு சொல்லலாம். சில பேர் கேட்குறீங்க, கேல்சிவே 8th செமஸ்டர் வரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேல்சிக்கு வீடியோ போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டவங்களாம் இருக்காங்க. ஆனால் அந்த வீடியோனால் எடுத்து போட முடியல, அதுக்கு ஒரு மன்னிப்பு. சாரி. சயின்டிஃபிக் கால்குலேட்டர் மேட் எப்படி இதெல்லாம் வச்சு உங்களுக்கு யூடியூப் சர்ச்சில் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு P of -2 less than x less than of 2. P of வேல்யூ போடுறோம். P of x equal to இதை கண்டுபிடிக்கணும், செகண்ட் சப்ஸ்டிடியூஷன். P of -2 less than x less than 2. P of x equal to -1 plus P of x equal to 0 plus P of x equal to 1. 1 divided by 15 plus 0.2 plus 2 divided by 15 equal to 0.2 plus 3 divided by 15ங்கிறது 2/5. ஓகேங்களா? இந்த இடத்துல அதே தான், பெருக்க வர்றதுக்கு பதிலாக கூட்டிட்டோம்னா தப்பு. 2 divided by 5 முடிஞ்சு. தேர்டு வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபைண்ட் தி குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ். அந்த இது ஃபஸ்ட்டு ஒரு தடவை சொன்னான்ல, இப்படி போடணும். f of 0 அப்படின்னா இப்படி P of 0 அப்படி போடணும். f of 1னா P of 0 plus f of 1 போடணுன்ட்டு, அந்த இதுதான் இந்த கான்செப்ட். சாரி, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் வீடியோ வந்தது டிலே ஆனது, ரெண்டுமே இருக்குது. எக்ஸ் ஆஃப் 5ஓட வேல்யூ என்ன? -2 -1 0 1 2 3. P x of 5ஓட வேல்யூ என்ன? -2 -1 0 1 2 3. f of xோட கண்டு அதான் கண்டுபிடிக்கணும். x of 5 P of x. ஓகே. இப்போ என்னன்னா x of 5ஓட வேல்யூ என்ன? -2. P of x of 5ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். P of x of 5ஓட வேல்யூ என்ன? அந்த கட்டம் போட்டிருந்ததுல்ல, அந்த கட்டத்தில் 0.1ன்னு போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான். f of xங்கிறது f of -2. அது வந்து இங்கே பாருங்கள், இந்த P of 2க்கு P of xக்கும் f of xக்கும் கன்ஃபியூஷன் ஏற்படாது. சரிங்களா? அது கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும். f of -2 equal to P of -2 equal to 0.1. இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் ஆஃப் PXI, அது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த 0.1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 0.1 இது கூட மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 0.2
மறந்துடக்கூடாது. மைனஸ் 0.1 இன்ட்டு 2 மைனஸ் 0.2. நெக்ஸ்ட்டு xi மைனஸ் 1 p ஆஃப் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1/15. அது அந்த கட்டத்தில் இருக்கிறது தாங்க, வேறு எதுவும் கிடையாது. அதை தான் எடுத்து எழுதியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. f ஆஃப் மைனஸ் 1 ஈக்குவல் டு f ஆஃப் மைனஸ் 2 ப்ளஸ் p ஆஃப் மைனஸ் 1. f ஆஃப் மைனஸ் 2ஓட வேல்யூ வந்து என்னது 0.1. p ஆஃப் மைனஸ் 1ஓட வேல்யூ என்ன 1/15. அந்த கட்டத்தில் இருக்கிறது தான், வேறு எதுவும் கிடையாது. கட்டத்தில் இருக்கிறது தான் இந்த ரெண்டு. இப்போ 0.1 1/15. அடுத்தது சப்ஜெக்ட் போடும்போது எப்படி போடுவோம், அந்த கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்குங்களா அந்த வேல்யூ அது கூட சேர்த்து இந்த வேல்யூ அடுத்த வேல்யூ அப்படி தான். 0.70. இப்போ ரெண்டு பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கேல்சியில் ஒரு இடத்துல இது டிவைடரில் போடுறதுக்கு கிடைக்கும் பாருங்க. 0.17 டிவைடட் பண்ணி போடுறதுக்கு ஒரு இதுக்கு இருக்கும். அதில் போட்டிங்கன்னா 1/15 கிடைக்கும். சரிங்களா? சாரி அது வேறு சம்முக்கு மறந்தாப்புல சொல்லிட்டேன். -1 இன்ட்டு 1/15 மைனஸ் 1/15. p ஆஃப் நெக்ஸ்ட்டு 0. p ஆஃப் 0 ஈக்குவல் டு 0.2. f ஆஃப் 0 ஈக்குவல் டு f ஆஃப் மைனஸ் 1 p ஆஃப் 0. நெக்ஸ்ட்டு 0.17 ப்ளஸ் 0.2 ஈக்குவல் டு கூட்டினா என்ன கிடைக்கும், கூட்டினா 0.37 கிடைக்குது. 0 இன்ட்டு 0.2 ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் பி எக்ஸ் ஐயோட வேல்யூ வந்து என்னது, அதுக்கு 0 வருது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஐயோட வேல்யூ 1. பி எக்ஸ் ஆஃப் ஐயோட வேல்யூ கண்டுபிடி. பி ஆஃப் 1 ஈக்குவல் டு 2/50. எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் பி ஆஃப் 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ என்னது, இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா 0.37 அதுதான். ப்ளஸ் பி ஆஃப் 1ங்கிற வேல்யூ வந்து என்னது 2/15. இந்த வேல்யூ 0 கூட்டினா நம்மளுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் 0.50. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் பி எக்ஸோட வேல்யூ 2/15. நெக்ஸ்ட்டு 2 கண்டுபிடிக்கிறோம். பி ஆஃப் 2 ஈக்குவல் டு 0.3. எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் பி ஆஃப் 2. எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன 0.50 ப்ளஸ் 0.3 ஈக்குவல் டு 0.80. எக்ஸ் ஆஃப் பி எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 0.6. அதே தான் 3ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். பி ஆஃப் 3 அதுக்கு என்ன வேல்யூ 3/50. இது வந்து எஃப் ஆஃப் 2ங்க பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி போடுறேன். எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் பி ஆஃப் 3 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன 0.80 ப்ளஸ் பி ஆஃப் 3ஓட வேல்யூ 3/15 ஈக்குவல் டு 100. 3 இன்ட்டு 3/15 கேட்டிருக்காங்க. அப்படி போட்டால் கிடைக்கும் 9/50. மீனோட வேல்யூ இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சமிஷன் எக்ஸ்ஐ பி எக்ஸ்ஐ ஈக்குவல் டு 16/15 கொடுத்துருக்கிறத அப்புறமே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து இப்படி எடுத்துகிட்டு தான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே, ஏதோ பண்ணியிருக்காங்க, ஏதோ செஞ்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக, ஓகே போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவ்வளோதான்ப்பா சொல்லுவேன், எனக்கு அதை பற்றி தெரியாது. 16/50 ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு சம்மட். இதை நான் கொஞ்சம் நடுவில் வந்தனால கன்ஃபியூஷன் ஆகி ஒரு பேஜ் விட்டுட்டேன். அந்த பேஜ் விட்டனால இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ முதல்லேருந்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இப்போ ரிவர்ஸ் போய்க்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின்ஸ்லாம் இருக்குது. இதுக்கே எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போகும், சாரி. முடிஞ்ச வரை ஸ்பீடாக முடிக்க பார்க்குறேன். அடுத்த கொஸ்டின் டிஸ்கிரீட்டில் ஒரு சம் பார்த்தாச்சு. யாராவது வில்லிங், நான் டெஸ்ட் எழுத வில்லிங் அப்படின்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கிரீட்லேருந்து ஒரு 4 கணக்கு, கண்டினியூஸ்லேருந்து ஒரு 4 கணக்கு, உமன் ஜென்ரேஷன் ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு 4 கணக்கு, ப்ராபபிலிட்டியிலேருந்து ஒரு 4 கணக்கு. அத்தனை ஒரு நாள் 4 2 நாள் 8 3 நாள் பண்ணி நாங்கள் 16 கணக்கு. சரிங்களா? 16 சம் தரேன், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களா? யூனிட் 1 நாளைக்கு மார்னிங் இல்லை நாளைக்கு ஈவினிங் வந்து மெயில் ஐடி தான், என்னோடய அஃபிஷியல் மெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, mayarani946@gmail.com, அதுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு கொஷின் கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன்.
A continuous random variable x probability density function f of x equal to இது வந்து continuous 3x the whole square, 0 less than or equal to x less than or equal to 1. Find a and b such subdivision இருக்கு. Subdivision 1 வந்து என்ன சொல்லிருக்காங்க, p of x less than or equal to a equal to p of x greater than or a. Subdivision 2 வந்து என்னன்னு பார்த்தோம்னா p of x less than b p of x greater than b equal to 0.05. Solution given that discrete என்ன சொல்லியிருந்தேன், p of summation n I equal to 1 p x of I equal to 1. இது வந்து கண்டினியூஸ்னு கேட்டானா என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டேன், கண்டினியூஸாக கொஸ்டின் வந்துருச்சு, என்ன பண்ணுறது, சொல்யூஷன் கிவன் தட்டை போட்டு கொடுத்துருக்கிற வேலையை எடுத்து இன்டெக்ரல் -∞ to +∞ f of x dx equal to 1 போட்டு ஒரு கட்டத்தை கட்டுங்க. கட்டிட்டு நார்மலாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்க. டிஃப்ரென்ஷியேஷன் நார்மலாக பண்ணிடலாமா. ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் p of x less than or equal to a equal to p of x greater than a 1 divided by 2. ஓகேங்களா. இன்டெக்ரல் 0 to a f of x equal dx equal to 1 divided by 2. Integral 0 to a 3x the whole square dx equal to 1 by 2. இப்போ என்ன பண்ணுறோம், நார்மல் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். 3 of x cube divided by 3 0 to a equal to 1 divided by 2. Next 3 to 3 கட் ஆயிரும். அப்போ x cube 0 to a equal to 1 divided by 2. x cube minus 0. ஓகேங்களா. சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். 1 divided by 2. a cube equal to 1 divided by 2. அப்போ a cube எடுத்து என்ன பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ணோம். இந்த பக்கம் a இன்வெஸ்ட் பண்ணுறோம். a cube equal to 1 divided by 2 இன்வெஸ்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், a equal to 1 divided by 2 whole power 1 divided by 3. ஸோ அதை வந்து நம்ம கேல்சியில் சப்ஜெக்ட் பண்ண போட்டோமா ஆன்சர் என்ன கிடைக்கும், ஏவோட வேல்யூ 0.7937. ஓகேங்களா. அடுத்த கொஷின் போகலாமா. அடுத்த சப்ஸ்டியூஷன் p of x greater than p equal to 0.05. ஓகேங்களா. இன்டெக்ரல் p to 1 f of x dx equal to 0.05. இன்டெக்ரல் p to 1 3x the whole square dx equal to 0.05. 3 to சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட்டில் 3 of x cube divided by 3 p to 1 0.05. 3 to 3 கேன்சல் ஆகும். x cube 0 to 0ங்கிற பாரு p, இது வந்து p to 1 0.05. 1 minus p cube equal to 0.05. ஓகேங்களா. இந்த பக்கம் இருக்கிற ஒன்று அந்த பக்கம் போகும், ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகுமா, மைனஸ் ஆகும். மைனஸ் டு மைனஸ் வந்து பி கியூப் ப்ளஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் பி கியூப் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.05. பி கியூப் வந்து 1 மைனஸ் 0.05னா 0.95 ஆகுது. பி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் கியூப் பி ஈக்குவல் டு 0.95 ஹோல் பவர் 1 டிவைடட் பை 3. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், பி ஈக்குவல் டு 0.9830. ஸோ எழுதி முடிச்சுட்டு இந்த மாதிரி எழுதிடுங்க. அடுத்தது ஒரு கண்டினியூஷன் கொஷின் தான். இஃப் தி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி இ பவர் மைனஸ் 2x, 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டிவ் 0 எக்ஸ் கிரேட்டர் தென் 0. ஃபைன். ஃபஸ்ட்டு வந்து சி வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் வந்து பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 2 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், நார்மல் சப்ஸ்டியூஷன் தான்ப்பா. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்துடும். CE minus 2 CE power minus 2x 0 less than x less than infinity 0 x less than 0. Formula integral minus infinity to plus infinity f of x equal to f of x dx equal to 1. எங்கே பண்ண கொஸ்டினை காணா. அது நார்மல் சப்ஸ்டியூஷன் தான்ப்பா, ஈஸியாக போட்டுடலாம். அந்த கணக்குக்கு இங்கே ஒரு 4 பேஜ் தள்ளி வந்துருக்குது. ஸோ சாரி. ஃபைன் சி
C ஃபைன் பண்ணிடலாம். இன்டெக்ரல் -∞ to +∞ f of x dx equal to 1. இன்டெக்ரல்ஸ் பண்ணணும். இன்டெக்ரல் 0 to ∞ c e power -2x dx equal to 1. c இன்டெக்ரல் c இந்த பக்கம் வந்துருச்சு. நார்மல் சப்ஸ்டியூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியேட்டர் தான். 0 to ∞ e power 2x dx equal to 1. சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். c of e power -2x divided by -2 0 to +∞ equal to 1. சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். c equal to divided by -2 of e power -2x of 0 to ∞ equal to 1 minus c divided by 2 0 minus 1 equal to 1. 1 to 1 cancel ஆச்சுன்னா 1, c divided by 2 equal to 1, c equal to 2. c ஓட வேல்யூ வந்து என்னது 2. செகண்ட் சப்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. find p greater than 2. find p greater than 2. p of x greater than 2 equal to integral 2 to ∞ f of x dx equal. இந்த இன்டகிரேஷன் போகிறதுல தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க, சரிங்களா? இன்டகிரேஷன் போகிறதுல தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. அவங்க என்ன அந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் இன்டகிரேஷனுக்கு எடுத்து போடணும். நம்மளாம் ஒரு வேல்யூலாம் எடுத்து போடக்கூடாது. இன்டகிரேஷன் எல்லாத்துக்கும் தெரியும் தானே, அதே மாதிரி தான் போடணும். f of x dx equal to 2 integral 2 to ∞ e power 2x. ஃபைனல் இயர் வந்துட்டு இன்டகிரல் தெரியலன்னு சொன்னீங்கன்னா முதல்ல தான் இன்டகிரேஷன் சப்ஜெக்ட் 12th போய் புக் எடுத்து பார்க்கணும். அதுக்கு தான் டிபிடின்னு ஒரு இன்டகிரேஷன் வச்சுருந்தாங்க. யாரோ ஒருத்தங்க இன்டகிரேஷன் எப்படி வரும்னு 8th செமஸ்டரில் கேட்டிங்களே. தயவு செஞ்சு இன்டகிரல் நல்லா பார்த்துக்குங்கப்பா. இந்த இன்டகிரேஷனில் ஒரு வேல்யூ தப்பாக போனாலும் ஆன்சர்லாம் தப்பாக போயிடும். ஓகே, சம்குள்ளே போகலாமா? 2 of e power 2x divided by -2, அது ஒரு நாள் சொல்லித்தரேன். 2 to ∞ -1 of e power 2x 2 to ∞ minus 0 minus e power 4 e power -4 equal to plus e power 4 ஆயிரும். plus e power -4. ஸோ ஆன்சர் சியோட வேல்யூ வந்து என்னது 2. பியோட வேல்யூ வந்து என்னது p of x less than 2 equal to e power -4. கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேஷன் எக்ஸாம் ஜனவரி 22 தானே. டிஃப்ரென்ஷியேஷன் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஏன்னா சில பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுல. கண்டிப்பாப்பா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் எப்படி. ஏன்னா இந்த இன்டகிரேஷனை பொறுத்தவரை ஒரு 2 சம்க்கு இன்டகிரேஷன் வரும். அந்த இன்டகிரேஷனை தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம போட்டதே தப்பாக போயிடும். எத்தனை பேர் இன்டகிரேஷனில் ப்ளஸ்ஸுக்கு மைனஸ் போட்டு மைனஸ்க்கு ப்ளஸ்ஸை போட்டு தப்பு பண்ணியிருக்காங்க, அது நம்ம சொல்லி தந்துடலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாமா? அதான் பேஸ் திருப்பி வச்சுருக்க நோட்டில் 1/2. இது வந்து என்னது மொமெண்ட் ஜென்ரேஷன் ஃபங்க்ஷன். அடுத்த கொஷின் கொஞ்சம் பேக்கில் போகணும். அது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எழுதுகிற மாதிரி தான் எல்லாம் இது பண்ணி வச்சுருந்தேன். அதுபடி தான் எடுத்து இப்படி தான் பண்ணுறோம் இப்படி தான் சொல்லணும்னு எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து எஸ்டி கார்டில் என்ன ஆயிடுச்சு, கரெக்ட் ஆயிடுச்சு. டெக்னிக்கல் இஷ்யூ வந்துருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அகெயின் நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி போட்டுட்ருக்கிறேன் வீடியோ ரெக்கார்டரில் போய். சரி, இந்த கொஷின் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? டிஸ்கிரீட் பார்த்தோம். ரெண்டாவது கண்டினியூஷனில் பார்த்தோம். இப்போ வந்து மொமெண்ட் ஜென்ரேஷன் ஃபங்க்ஷனில் பார்க்குறோம். எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஷின் தான். 4 வருஷத்து பேப்பரை அனாலிசிஸ் பண்ணி அதை எடுத்து எழுதி வச்சுருக்கிறேன். நோட்லேருந்து ஃபோட்டோ எடுத்து ரெக்கார்டிங் பண்ணி தான் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இதான் இந்த கொஷினில் ஏதாவது ஏதாவது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்ன பண்ணிடுறேன், எதுக்கு ஒரு சைடில் வீடியோ ஃபார்மில் போட்டு நான் டிஸ்கிரிப்டில் போட்டுறேன். சாரிங்க, மன்னிச்சிருங்க, அவ்வளோதான். பாஸ் பண்ணிடலாம். வில்லிங் இருக்கிறவங்க டெஸ்ட் எழுதுங்க. ஃப்ரீ தான், காசெல்லாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். டெஸ்ட் எழுதுங்க. பாஸ் என்னை பொறுத்தவரை நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாம் பாஸ் ஆனால் போதும், வேறு எதுவும் கிடையாது. ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஹாவ் எ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் f of x equal to 1/2 e power -x/2 x greater than 0. Otherwise find the moment generation function மீன் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். மீன் கண்டுபிடிக்கணும், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ மொமெண்ட் ஜென்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்.
இதில் என்னென்னா மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்லேருந்து எப்போ ஒரு கொஷின் வந்துடும். அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டில் கூட கேட்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அதை கடைசியாக சொல்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மொமெண்ட் ஜென்ரேஷன் ஃபங்க்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபார்முலா mx, இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறோம், ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கிறோங்கள, அந்த ப்ராப்பர்ட்டியோடது தான். mx of t equal to e of e power tx equal to integral minus infinity to plus infinity to e power tx f of x dx. மீன் வந்து என்னது, e of x. வேரியன்ஸ் வந்து என்னது, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். 2 மார்க்கில் படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்குதுங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 மார்க்கில் பார்த்த வேரியன்ஸ் அதே தான். வேரியன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ். The moment generating function mx of t equal to இன்டகிரேஷன் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. இன்டகிரேஷன் நான் ஒரு 2-3 நாள் கழித்து 5 யூனிட் கவர் பண்ணிவிட்டு இன்டகிரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு புதுசாக ஒரு வீடியோ போடுறேன். மெயின் கிச்சன் தியரம் தனியாக போடணும், மார்க்கோ செயின் ப்ராசஸ் ரெண்டும் தனியாக வீடியோவாக போட்டலான்னு ஐடியா இருக்குது. அது பற்றி போட்டேன். mx of t equal to e power tx equal to integral minus infinity to plus infinity to e power tx f of x dx. ஓகேங்களா? இன்டகிரல் எடுக்கிறோம். இன்டகிரலில் எப்படி பண்ணணும், இன்டகிரல் 0 to infinity to e power tx 1 divided by 2 e power minus x divided by 2 dx equal to 1 divided by 2 integral 0 to infinity to e power t minus 1 divided by 2 of x dx. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு equal to 1 divided by 2. அந்த 1 divided by 2 இந்த பக்கம் போட்டு integral 0 to infinity to e power minus 1 divided by 2 minus t of x equal to dx. அப்போ அவ்வளோதாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதை நல்லா பாருங்கள். ஒரு தடவை ஒரு ரஃப் நோட் எடுத்துக்கோங்க. ரஃப் பேப்பரை ஏதாவது எடுத்து கையில் வச்சுக்கிட்டு தான் வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? 1 divided by 2 of e power மைனஸ் பண்ணுறாதீங்க, மைனஸ் 1 divided by 2 minus t of x divided by minus 1 divided by 2 minus t of 0 to infinity equal to 1 divided by 2 e power minus 1 divided by 2 minus t x of divided by 1 divided by 2 minus t of 0 to infinity. Next minus 1 divided by 2 of 0 minus கொஞ்சம் கிளாரிட்டி கம்மி 0 minus 1 divided by 1 divided by 2 minus t equal to minus 1 divided by 2 of 1 minus 1 divided by 2 of minus 1 divided by 1 minus 2d divided by 2 e power minus infinity equal to 0. Next 1 divided by 2 of 2 divided by 1 minus 2d equal to 1 divided by 1 minus 2d equal to 1 inverse பண்ண 1 divided by 1 2 inverse 1 minus 2t power minus inverse minus 1. Next 1 plus 2d plus 1 plus 2d plus 2t power the whole square plus etc. 1 plus 2d plus substitute பண்ணோம்னா 4d the whole square plus etc. Next 1 plus 2d divided by 1 factorial plus 8t square divided by 2 factorial plus 16t cube divided by 3 factorial etc. Report mean e of x equal to coefficient of t divided by 1 factorial equal to 2 e x the whole square equal to coefficient of t square divided by 2 factorial equal to 8. Variance வந்து பார்த்தோம்னா variance of x equal to e x the whole square minus e power of x the whole square 8 divided by 2 the whole square equal to 4. 8 2 in the whole square வந்து 4. Answer 4. இப்போ எடுத்து தனியாக எழுதணும், இந்த மாதிரி எடுத்து எழுதணும். மொமெண்ட் ஜென்ரேஷன் ஃபங்க்ஷன் mx of t ஓட வேல்யூ வந்து என்னது 1 plus 2 plus t divided by 1 factorial plus 8 the whole square t divided by 2 factorial plus etc. Mean e of x equal to 2, v the whole square equal to 8, variance equal to 4. Next Bayes theorem.
In a bolt factory machine A, B, C manufacturing respectively 25%, 35% and 40% of the total output. Also, out of this output of A, B, C dot 5, 4, 2 percentage of respectively are defective. A bolt is drawn at the random from the total output and it's found the defective. What is the probability that it was the manufactured by the machine B? Solution given that A equal to 25, A வந்து 25, B equal to 35, C equal to 40%. A equal to 25%, B equal to 35%, C equal to 40%. Formula, base formula. P of Pi divided by A equal to P of Pi, P of A divided by Pi divided by summation n I equal to 1, P of Pi, P of A divided by Pi. Step 1. Bolt factory machine A manufacturing 25% gives total output. P of E1 equal to 25% equal to 25 divided by 100. கழிச்சோம்னா அடிச்சோம்னா 1 divided by 4 0.25 கிடைக்கும். P of E1 ஓட வேல்யூ 0.25. Step 2. Bolt factory machine B manufactured 35% of the total output. Output full எழுதணும். P of E2 equal to 35% equal to 35 divided by 100 equal to 0.35. P of E2 ஓட வேல்யூ 0.35. Step 3. Bolt factory machine C is the 40% of the output. P of E3 equal to 40% equal to 14 divided by 40 divided by 100 equal to 2 divided by 5 0.40. P of E3 equal to 0.40. Next is defective. X is the defective bolt 5, 4, 2%. P of X divided by E1 equal to 5 divided by 100 equal to 0.05. A is defective. P of X divided by E2 equal to 4 divided by 100 0.04 gives B is defective. P of X divided by E3 equal to 2 divided by 100 equal to 0.02 gives C is defective. இது வந்து defective ஆனது. Step 5. Probability that it was the manufacturing to the machine B. Machine B வந்து கேட்டிருக்காங்க. Machine B க்கு எழுதுனா find P of machine B னா வந்து என்னது E2 4 divided by 100 0.04. P of E2 divided by X equal to P of E2 of P of X divided by E2 divided by P of E1 P of X divided by E1 plus P of E2 P of X divided by E2 plus P of P3 P of X divided by E3. நம்ம வேல்யூஸ் எடுத்து சப்ஜெக்ட் பண்ணுறோம். 0.35 into 0.04 divided by 0.25 into 0.05 plus 0.35 into 0.04 plus 0.04 into 0.02 எல்லாம் சப்ஜெக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 0.014 divided by 0.0125 plus 0.014 plus 0.0 plus 8 equal to 0.014 divided by 0.045. ஆன்சர் வந்து என்னது 0.406. P of E2 அதாவது டிஃபெக்டிவ் ஆனது P வந்து டிஃபெக்டிவ்னு கேட்டிருந்தாங்க. டிஃபெக்டிவ் ஆனது P of E2 divided by X equal to 0.406. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின். கொஸ்டினோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன்.